ஸோ எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து சில விஷயம் வந்து வேல்யூபிளாக இருக்கும், கரெக்டாக? நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வீடு வாங்குறது. ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா ரெஸ்யூம் பற்றி பேசுகிறோன்னு சொல்லிட்டு என்ன இவங்க வீடு பற்றி பேசுகிறாங்கன்னு யூ மைட் திங்க், ரைட்? I'll tell you the reason why. நம்ம எவ்வளோ பெரிய வீடு வாங்கினாலும் அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா யூ யூஸ் த டோர், ரைட்? அந்த டோருக்கு வந்து சின்னதாக ஒரு கீ இருக்கும். ஸோ அந்த கீ இருந்தால் தான் யூ வில் பி ஏபிள் டு ஓப்பன் த டோர் to whichever house you want to get into. அதே மாதிரி தான், the reason why I'm telling that is to land on the right job, all you need is a good resume. ஒரு good resume தான் is the key to land on the right job. So today in this video we will see tips on how to build a better resume. Let's get into the video. Tip 1, AI resume builder. So first, resume builder na enna paakalam. Resume builder is an interactive online tool that comes with different resume templates. So இனிமேல் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ரெஸ்யூமை வாங்கி அதில் உங்களோட நேம் அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சுக்க வேணாம். There will be n number of resumes where you can find in this particular tool and நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இயர் ஆஃப்டர் ஃபார் எனி ஜாப் ஓப்பனிங் அந்த ஜிடியை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் the chances of you landing into the job is little more. ஸோ இந்த ஏஐ பவர் ரெஸ்யூம் பில்டர்ஸ் என்ன பண்ணுன்னா உங்களுக்காக உங்களோட ரெஸ்யூமை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ப்ரொஃபஷ்னல் சம்மரி, உங்கள் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்ட் டோனோட உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இனிமேல் 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் மட்டும் இல்லை, 2 மினிட்ஸில் ஒரு ரெஸ்யூமே கூட ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்யூம் பில்டர்ஸ் கிடைக்கும். உங்களுக்காக டாப் 5 ரெஸ்யூம் பில்டர்ஸை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. Zeti, Resume Builder, Resume.com, Resume Now and Nova Resume. உங்களுக்காக இந்த 5 ரெஸ்யூம் பில்டர்ஸோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு இருக்கும், மறக்காமல் செக் பண்ணுங்கள். Tip 2, ATS friendly resume. ATS na enna? ATS is nothing but applicant tracking system. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ரெக்ரூட்டரோட வேலையை வந்து ஈஸி படுத்த தான் இந்த ஏடிஎஸ் டூல் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த ஏடிஎஸ் டூல் வந்து என்ன பண்ணுன்னா இருக்கிற ரெஸ்யூம்ஸை வந்து இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபில்டர் பண்ணி ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ திஸ் ஏடிஎஸ் டூல் இஸ் மெயின்லி யூஸ்டு பை ரெக்ரூட்டர்ஸ். உங்களுக்காக 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் வேர் யூ கேன் மேக் யூர் ரெஸ்யூமே ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னால் என்ன தெரியும்ல? ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டரை வந்து நான் வந்து சோர்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அதே மாதிரி ஹையரிங் பண்ணியிருக்காங்களா, ஜாப் போர்ட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணுவேன். ஸோ இதுதான் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் வந்து ஷுட் பி தேர் இன் யோர் ரெஸ்யூமே. ஏன்னா நீங்கள் ரெஸ்யூம் வந்து அப்லோட் பண்ண போது கீவேர்ட்ஸ் வச்சு அந்த ஏடிஎஸ் டூல் சர்ச் பண்ண போது உங்களோட ரெஸ்யூமோட சான்சஸ் வந்து கெட்டிங் செலக்டட் இஸ் லிட்டில் மோர். பாயிண்ட் 2, டெய்லர் யோர் ரெஸ்யூமே அக்கார்டிங் டு த ஜாப் ஓப்பனிங். இது ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டே இருக்கிறதா. என்னென்னா, இப்போ வந்து ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூமே வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் என்னென்னு ரொம்ப கிளியராக போட்டால் தான் இட் வில் பி ஏபிள் டு ஃபில்டர் த ரெஸ்யூமே அண்ட் கிவ் இட் அவுட் டு த ரெக்ரூட்டர். பாயிண்ட் 3, ஓவராக கிராஃபிக்ஸ் போடாதீங்க. இன்னும் கேட்டால் கிராஃபிக்ஸே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. எதுக்குன்னா, ஏடிஎஸ் வந்து ஒரு சிம்பிள் டூல். அந்த டூலுக்கு வந்து ரெஸ்யூம் வந்து சிம்பிளாக இருக்கணும். பட் இந்த நிறைய கிராஃபிக்ஸ், கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ளாஷியாக போட்டிங்கன்னா there are chances that your resumes will not get selected. ஃபோர்த் பாயிண்ட், இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உங்களோட ரெஸ்யூம்ல வந்து அந்த லேபிள் வந்து கரெக்டாக இருக்கணும். தே வில் டெல் இட் ஆஸ் லேபிளிங். என்னன்னா, அந்த செக்ஷன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கரெக்டாக லேபிள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஸ்கில் செட் இதெல்லாம் நீட்டாக வந்து நீங்கள் லேபிள் பண்ணாலே அந்த ஏடிஎஸ் டூல் சர்ச் பண்ண போது உங்கள் ஸ்கில் செட்டை வந்து செக் பண்ண போது இட் வில் ஃபைண்ட் தட் ரெலவென்ட் ஸ்கில் செட் அண்ட் உங்களோட ரெஸ்யூம் வந்து செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து திருப்பி அதிகமாக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட்,
ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான பாயிண்ட், ஒன்றுமே இல்லை. ரெஸ்யூமெல்லாம் பில்ட் பண்ண போது சேவ் பண்ண போது கரெக்டான எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணணும். அது டாக்கா இல்லை டாக் எக்ஸா இல்லை பிடிஎஃப் ஃபைலா, அது கரெக்டாக நீங்கள் எந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணுறீங்களோ அங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த ஃபைல் மட்டும் அப்லோட் பண்ணுங்கன்னு. அது மட்டும் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிப் 2ல் நான் அடிக்கடி கீவேர்ட்ஸ்னு சொல்லிட்டு இருப்பேன். நீங்களும் என்னடா கீவேர்ட்ஸ் சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்கல்ல. ஸோ ஹவு டு ஃபைண்ட் த கீவேர்ட், அதே மாதிரி அந்த கீவேர்டு வந்து உங்கள் ரெஸ்யூமில் எப்படி போடுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். அது என்னன்னா, ஆன்லைனில் வந்து ஃப்ரீ வேர்ட் கிளவுட் ஜெனரேட்டர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களோட அந்த ஜேடியை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிட்டு அப்புறமா யூ வில் ஹேவ் அன் ஆப்ஷன் விச் சேஸ் ஜெனரேட் கீவேர்ட். அந்த ஜெனரேட் கீவேர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஜேடியிலேருந்து எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 40லேருந்து 50 கீவேர்ட்ஸ் காமிக்கும். எப்போ உங்களுக்கு அந்த 40 to 50 கீவேர்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுதோ அதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 20 கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு கரெக்டான இடத்துல உங்கள் ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணுறதுனால the choice of your resume getting selected is little more. And one of the fact of this ATS tool வந்து என்னன்னா, Fortune 500 கம்பெனிஸில் 98.8% கம்பெனிஸ் வந்து இந்த ATS டூலை வச்சு தான் ரெஸ்யூமை வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி 66% ஆஃப் லார்ஜ் கம்பெனிஸ் அண்ட் 33% ஆஃப் ஸ்மாலர் கம்பெனிஸ் இந்த டூலை வச்சு தான் உங்கள் ரெஸ்யூம்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ மேக் ஷுவர் யுவர் ரெஸ்யூம் இஸ் ஆல்வேஸ் ATS ஃப்ரெண்ட்லி. டிப் 3, மேக் ஷுவர் நீங்கள் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலோட URL வந்து உங்களோட ரெஸ்யூமில் வந்து ஆட் பண்ணணும். அது ஜஸ்ட் ஆட் பண்ணால் மட்டும் போதாது, அது வந்து ஒரு ஹைப்பர் லிங்காக வைக்கணும். ஹைப்பர் லிங்க் தான் என்ன கேட்பீங்க? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ ரெஸ்யூம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும்ல, ஹைப்பர் லிங்க்னா அது வந்து ப்ளூ கலராக இருக்கும். எப்படின்னா, உங்களோட லிங்க்டின்க்கு போயிட்டிங்கன்னா அந்த ப்ரொஃபைலோட அட்ரஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போது ஜஸ்ட் மேக் ஷுவர் தட் இட் இஸ் அன் ஹைப்பர் லிங்க். எதுக்காக இது சொல்கிறேன்னா, டே இன் டே அவுட் ரெக்ரூட்டர்ஸ் வந்து நிறைய ப்ரொஃபைல்ஸை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ பொறுமையெல்லாம் இருக்காது அந்த லிங்க்கை வந்து போய் டைப் பண்ணிவிட்டு உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை போய் பார்க்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலோட லிங்க் டைரெக்டாக அங்கே இருந்தால் ஒரு 1 கிளிக்கில் வந்து உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கு போயிட்டு they will check your page. டிப் 4, ஃபோட்டோகிராஃப் சொன்னோன்னே உங்கள் ரெஸ்யூம்ஸில் போய் செல்ஃபி, ஒரு நல்ல ஒரு லான் பேக்ரவுண்ட், அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் போடாதீங்க. லெட்ஸ் கீப் இட் ஓல்ட் ஸ்கூல் அண்ட் ப்ரொஃபஷ்னல். எப்போவுமே உங்கள் ரெஸ்யூமில் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் இன் த சென்ஸ் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் டு நாட் யூஸ் யுவர் செல்ஃபி ஃபோட்டோஸ் ஆர் எங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ரைட் ஆங்கிள் நல்லா இருக்கே சொல்லிட்டு உங்களோட ஃபோட்டோவை க்ராப் பண்ணி வைக்காதீங்க. Take a normal passport size photo, go to a studio, take a normal passport size photo and அந்த ஃபோட்டோவை வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க உங்கள் ரெஸ்யூமில். டிப் 5, இந்த டிப் வந்து இட்ஸ் லிட்டில் கிரிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னா, whenever you mention your work experience, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் ABC கம்பெனியில் 22 to 23 நான் ஒர்க் பண்ணேன், XYZ கம்பெனியில் 2021 to 2021 ஒர்க் பண்ணேன். இந்த மாதிரி இருந்தால் ஒரு ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். பிகாஸ் எந்த மந்த் ஒர்க் பண்ணிங்க அவங்களுக்கு தெரியாது. அண்ட் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு கால்குலேட் த மந்த் அண்ட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால டு மேக் இட் அ லிட்டில் மோர் ஈஸி அண்ட் ஃபார் தெம் டு அண்டர்ஸ்டாண்டபிள் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போது நான் டேட் கூட மென்ஷன் பண்ணால் இட் வில் பி பெட்டர். அப்படி இல்லைன்னா, இப்போது இந்த ABC கம்பெனியில் நான் மார்ச் 2022 இருந்து டிசம்பர் 2023 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லா கம்பெனியோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அதுவே அப்படியே இந்த ஃபார்மேட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். டிப் 6, do not exceed more than 2 pages. என்னன்னா, ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெஸ்யூம் வந்து ஒரே பேஜில் ஃபிட் இன் பண்ணால் ரொம்ப சந்தோஷம்தான். பிகாஸ் ரெக்ரூட்டர்ஸ்க்கு வந்து என்னென்னா, நிறைய ரெஸ்யூம்ஸ் பார்க்க போது பேஜஸாக ரெஸ்யூமேஸ் இருந்தால் ultimately a human mind gets tired, right? அதனால to make it very easy and also உங்களுக்கு வந்து ஈஸியாக டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 1 பேஜ் ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்பீங்கன்னா, சரி ஓகே
அப்போது எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் வந்து எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து போட முடியும் ஒரே பேஜில் கேட்பீங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், டோன்ட் கோ மோர் தென் 2 pages, மேக்ஸிமம் 3 pages. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எல்லாமே ரெஸ்யூமில் போட்டுட்டிங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் அப்போ உங்களுக்கு பேசுகிறதுக்கு நிறைய இருக்காது. ஸோ ட்ரை டு லிமிட் யுவர் செல்ஃப், பட் அகெயின் மேக் ஷுவர் உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ், உங்களோட இம்பார்ட்டன்ட் டேட்டாலாம் அதில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டா வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க போது அதில் வந்து இன்டர்வியூஸோட ஷேர் பண்ணுங்கள். டிப் 7, விச் இஸ் த ஃபைனல் டிப். தயவு செஞ்சு ஒரு இமெயில் ஐடியை போட போது ப்ரொஃபஷ்னலாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து காயத்ரி, ஓகேங்களா? காயத்ரினா காயத்ரி தேவராஜன் @gmail.com. அப்படி இல்லையா, ஆல்ரெடி காயத்ரி தேவராஜன்ல யாரோ இருக்காங்களா? சரி, காயத்ரி தேவராஜன் உங்களோட டேட் ஆஃப் பர்த். அப்படி இல்லைன்னா ட்ரை டு ஒன்லி ஹேவ் யோர் நேம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்வீட்டி காயத்ரி, என்னது ப்ரிட்டி காயு, அப்படிலாம் வைக்காதீங்க. சி தட் லுக்ஸ் வெரி அன்ப்ரொஃபஷனல், ரைட்? ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும். எனக்கு கூட ஞாபகம் இருக்குது, ஸ்கூல் டைம்லலாம் ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன்னா இல்லை ஸ்வீட் காயுன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். பட் அகெயின் கம்மிங் பேக் when we are working in a professional front, make sure that you have good professional email addresses. அண்ட் அதே மாதிரி உங்களோட கரெக்ட் காண்டாக்ட் நம்பரை வந்து ரெஸ்யூமில் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம எவ்ரி மந்த் பீப்புள் கீப் சேஞ்சிங் தியர் நம்பர். ஒர்க்குக்கு ஒரு நம்பர், பர்சனலுக்கு ஒரு நம்பர். அதே மாதிரி ஒரு நம்பர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு நம்பரே ப்ளீஸ் மெயின்டைன் ஃபார் ஆல் யோர் ரெஸ்யூமேஸ். ஸோ நான் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆல் அபவுட் ஹெச்ஆர் சீரீஸில் நிறைய ஹெச்ஆர் கான்டென்ட் இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். வேறு எதுனா ஹெச்ஆர் ரிலேட்டட் கான்டென்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.